ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வேறு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய ஜானகிக்கிட்டையும் நம்முடைய கௌதம் கிட்டே பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கிய என்ன சொல்கிறாங்கன்னா எதுக்கு நம்ம ரேவதி அம்மா ஆசிரமத்தில் தான் தங்க வைக்கணும், நம்ம வீட்டிலே இப்போ அவங்கள கேள்வி கேட்க யாருமே இல்லைல்ல, நம்மளே தங்க வச்சுக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுடைய கடைசி காலத்தில் நம்மளும் அவங்க பெத்த மகன் கூட தான் இல்லை, ஆனால் நம்ம கூடயாவது இருப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது நல்ல ஐடியாவாக இருக்கே இலக்கியா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கௌதமும் ஜானகியுமே சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதமோட சும்மா இருக்க முடியுமா சொல்லுங்கள். பெத்த தாயோட பாசம் நம்முடைய கௌதம் இழுத்துக்கிட்டு போயிருந்தாங்க சொல்ல முடியும் ஹாஸ்பிட்டலுக்கு. ரேவதியோட நினைப்பாகவே இருக்காரு நம்முடைய கௌதம். அதனால் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி ரேவதி அம்மா வீட்டுக்கு கூட்டின்னு பார்த்துக்கணும் அப்படின்ற முடிவு எடுத்தாங்களோ அப்போவே நம்முடைய கௌதம் சார் முடிவு எடுத்துட்டாங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் கொடுக்குற விதமாக நம்மளே போயிட்டு ரேவதி அம்மாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. நம்முடைய ரேவதி அம்மாவை பார்த்தீங்கன்னா அவங்க தங்கியிருந்த இடத்துல போயிட்டு அவங்களுடைய திங்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் செட்டில் பண்ணிட்டு இனிமேல் உங்களை வீட்டிலே வச்சு பார்த்துக்க போகிறோம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ரேவதி அம்மா கிட்ட பேசிட்டு நம்முடைய கௌதம் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர போகிறாங்க. கார்லேருந்து இறங்கி பார்த்தீங்கன்னா நம்முடைய ரேவதி அம்மா வீட்டுக்கு வர போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர ஷாக்குங்க. எதுக்காக நம்முடைய கார்த்திக் மட்டும் தான் இதில் பெருசாக விஷயம் தெரியாதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ கேட்டுக்க போகிறதில்ல. நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா என்ன கௌதம் நைட்டு தான் இதை பற்றி பேசணும், அது வரைக்குள்ள ரேவதி அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னது என்னால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல. நீங்கள் சொன்னதுலேருந்து அவங்கள இங்கே என்னுடைய கண் பார்வையில் வச்சு பார்த்துக்கணுன்றது என்னுடைய ஆசை. அதனால தான் இந்த முடிவை எடுத்து உங்களுக்குலாம் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் சொல்கிறாங்க. நம்முடைய ரேவதியை பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானகிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலே அது நம்முடைய கௌதம் இருக்கிறப்ப காட்டுறது இல்லைங்க. நம்முடைய கௌதம் சார் பார்த்தீங்கன்னா நம்முடைய ரேவதி அம்மா வீட்டில் வீட்டிட்டு இது சரி எனக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக போகிறாங்க. அந்த டைமில் தாங்க நம்முடைய ஜானகி பார்த்தீங்கன்னா ரேவதி உடம்புக்கெல்லாம் எப்படி இருக்கா, நல்லா இருக்கா, இப்போல்லாம் பரவாயில்லையா, உனக்கு மட்டும் ஏன் ஆண்டவன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஜானகி நீ என்னை இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ஒத்துக்கினதே பெருசு. நான் எங்கே என் கடைசி காலத்தில் கௌதம் கூட இருக்க முடியாது போயிருமான்ற ஒரு கவலையிலே இருந்தேன். ஆனால் இப்போ என் மகனோட நீ இருக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்க. அதனால் என் உயிர் இன்னும் ஒரு 10 நாள் நீடிச்சு வச்சுருக்கேன். நீ என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, நீ தான், உன்னால் மட்டும்தான் இந்த மாதிரி உதவியெல்லாம் பண்ண முடியும். கண்டிப்பாக மற்ற ஆள் யாருமே இதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பேர் பாசத்தை பொழிஞ்சிடறாங்க தாங்க சொல்ல முடியும். இல்லை நம்முடைய இலக்கியா, நான் இதுக்கெல்லாம் காரணமே இலக்கியா தான் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இலக்கியா உனக்கு கிடைச்ச நல்ல மருமக ஜானகி. இந்த வீட்டிலே யாருக்கும் எந்த ஒரு துரோகம் நினைக்காதவோ இந்த இலக்கியா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்முடைய இனிமே பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் சார் ரேவதி அம்மா தான் அம்மா மாதிரி பார்த்துக்க போகிறாங்க. ஆனால் அம்மா அவங்க தான்ன்றது தெரியாதே பார்த்துக்க போகிறாங்கன்றதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது போகிற போக்கில் இந்த உண்மை எப்படி வெளிவர போகுது அப்படின்றதாங்க ஒரு எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருக்க போகுது. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கனை ஆன்ல போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.